ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே ஹரித்திரும், ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். இன்றைக்கு நான் மரித்தால் என்னுடன் யார் வருவார்கள்? என்னுடைய மனைவி, என் பிள்ளை, என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், உற்றார்கள், என்னோட பணம், என்னோட அந்தஸ்து, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய வியாபாரம், எதுவாது என்ன கூட வருமா? எதுவுமே என் கூட வர்றதில்லை. வேதம் அழகாக சொல்லும், முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட்டவன். அப்ப முடிவு பரிந்து இயேசுக்கு உண்மையாக இருப்பதற்காக தான் இந்த வாழ்க்கையை நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கிறார். நான் சிறுக நீர் பெருக. ஹல்லேலூயா. ஆண்டு கொடுத்த வாழ்க்கை ஆண்டுக்காக வாழ்வதற்காகவே, நமக்காக வாழ்வதற்காக அல்ல. இதுவரைக்கும் நமக்காக வாழ்ந்தது போதும். இருக்கிற காலங்கள் ஆண்டுக்காக வாழ வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டுக்காக வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கே போக முடியும். ஆண்டுக்காக வாழலைங்களா பரலோகம் போகவே முடியாது. ஆண்டுக்காக வாழ்றதுக்காக தான் இந்த அற்புதமான வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா சில நேரங்களில் நம்ம அதை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் உறவினர்கள் வாழணும், என் பிள்ளைகள் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டோட நாம் நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டோட நாம் பழகி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டுக்கு பிரியப்பட்டதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் விரும்பியதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிதா விரும்புறது, குமார் விரும்புறது நாம் செய்யறதே இல்லை. ஆனா அதை செய்யறதுக்காக தான் ஆண்டு நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. குடும்பமாக ஆண்டு ஒரு உறவை கொடுத்திருக்கிறார் என்றால் குடும்பமாக ஊழியர்கள் செய்வதற்காக. எல்லாரும் சொல்றாங்க ஊழியம் என்பது அழைப்பு தான். அழைப்பு வந்து குறிப்பிட்டவர்களுக்கு அல்ல, அழைத்தவர்கள் அனைவர் தான். அப்படி நீ சொன்னீங்கன்னா ஊழியக்காரங்க ஆண்டு அழைச்சிருக்காருல்ல, அப்ப ஊழியக்காரங்க மட்டும் தானே பரலோகத்துக்கு போக முடியும், மத்தவங்க போக முடியாதுல்ல. என்ன ஆண்டு அழைக்கலன்னு சொல்லிடுவீங்க. யார்கிட்ட கேட்டாலும் என்ன ஆண்டு அழைக்கலையே, அழைச்சது அவரை மட்டும் தான் அழைச்சிருக்காங்க, அவங்கள மட்டும் தான் அழைச்சிருக்காங்க, என்ன அழைக்கலன்றோம் இல்ல. அப்ப அழைச்சவங்க மட்டும் தானே பரலோகத்துக்கு போக முடியும், அப்ப அழைக்காதவங்க எல்லாம் அப்படி இல்ல. எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக. ஆனா நம்ம தான் அதை சரியா புரிந்து கொள்ளல. தேவன் எல்லாரையும் தான் அழைத்திருக்கிறார். அப்ப அழைத்தது எப்படி அழைத்திருக்கிறார்? நம்மளை சாதாரணமா அழைக்கல, நம்மளை சீஷர்களாக அழைத்திருக்கிறார். ஆண்டு சொல்லும் போது புறப்பட்டு போங்கள் சகல ஜனங்களை எனக்கு சீஷராக்குங்க ஆண்டு சொன்னாரே தவிர வேற எதையும் சொல்லல. அப்ப எல்லாரையும் அழைத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்துக்காக. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எவ்வளவு வசனம் கேட்டிருப்போம், எவ்வளவு தூரம் ஜெபித்திருப்போம், எவ்வளவு நேரங்கள் பைபிளை படிச்சிருக்கோம், எவ்வளவு செய்திகளை கேட்டோம். எல்லாத்தையும் கேட்ட நம்ம என்ன செய்தோம்? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை யாரோ படிங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கணும் அப்படின்னு இருக்குங்க. நல்ல கவனிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? இதை வாசிக்கணும். நீ தீர்க்க தரிசனம் நம்ம நினைக்கிறோம் ஏதோ மனிதர்கள் பேச தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, நான் இதை குறித்து சொல்ல விரும்பல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தீர்க்க தரிசனம் என்பது பரிசுத்த வேதாகமம். பைபிள் இஸ் a prophetical word. அதை உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மனிதன் சொல்ற தீர்க்க தரிசனத்துக்கு வேல்யூ இருக்குது, பைபிள் சொன்னதுக்கு வேல்யூ இல்லை. இன்னைக்கு மனிதன் என்ன செல்வம் சொல்லி கூட்டமா ஜனங்கள் அதுக்கு பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிருப்பதற்கு ஆர்வம் இல்லை, வாஞ்சியும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஊழியக்காரன் நேசிக்கிற அளவுக்கு பரிசுத்த வேதாகமத்தை நேசிச்சிருக்கோமா? உணவை நேசித்த அளவுக்கு வசனத்தை நம்ம நேசிச்சிருக்கோமா? குடும்பம் நேசித்த அளவுக்கு பரிசுத்த வேதாகமத்தை நம்ம நேசிச்சிருக்கோமா? பரிசுத்த வேதம் சொல்றது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வர ஒரு புக்கு கிடையாது. பரிசுத்த வேதம் என்பது தினந்தோறும் வாசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
தினந்தோறும் வாசிக்க வேண்டியதா இருக்கிறோம் நம்ம. ஏன் தெரியுமா? எது உங்களை உலகத்தில் காப்பாற்ற போவதில்லை, இந்த வேதம் ஒன்றே உங்களை காப்பாற்ற போகிறது. அல்லேலூயா. நான் எல்லா நேரங்களும் பல நேரங்களும் சொல்றது உண்டு, இந்த வேதமத்தை தினந்தோறும் சுமந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த வேதம் உங்களை பரலோகத்தில் எடுத்துக்கொண்டு போகும். வேதத்தை தினந்தோறும் நீ நேசித்தாய் என்றால் பரலோகம் நேசிக்க ஆரம்பிக்கும். தினந்தோறும் இந்த வேதத்தை நீ படிக்க ஆரம்பித்தாய் என்றால் பரலோகத்தின் ரகசியங்களை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் விருப்பம் உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய மன விருப்பத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றோம் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்னதான் வளர்ந்தாலும் 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதின பரிசுத்த வேதம் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். எவ்வளோ தொழில்நுட்பம் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணி வாங்கின மொபைலாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது ஓடும். எவ்வளோ டிஜிட்டல் தொழில்நுட்பம் அது ஒரு காலங்கட்ட வரைக்கும் ஓடும். ஆனால் இந்த வேதகம் 2000 வருஷம் வரைக்கும் இன்னைக்கும் பேசி கொண்டு தானே இருக்கிறது. உங்கள் மொபைல் பேசுறது காட்டிலும் இந்த வசனம் இன்றைக்கும் பலருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தானே இருக்கிறது. இந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது. வசனத்துக்கு நேராக திரும்புங்கள், தேவனுக்கு நேராக திரும்புங்கள். இந்த காலத்தில் திரும்பாத பட்சத்தில் எந்த காலத்தில் நாம் திரும்ப போகிறோம்? என் அன்பான தேவ ஜனமே, பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது, இதை வாசித்தவர்கள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை முதலாவது வாசித்தவர்கள், இரண்டாவதாக படிங்க, கேட்கிறவர்கள். நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்கிறது? வாசித்தவர்கள் முதலாவதாக, இரண்டாவதாக கேட்டவர்கள். வாசிச்சா மட்டும் போதாது, அதை கேட்கணும். ஆதாரம் தட்டில் இருந்தா மட்டும் போதாது, ஆதாரத்தை உட்கொண்டாத ருசி என்னன்னு தெரியும் இல்லையா? உங்களுக்கு வேதத்தோட வசந்த ருசி என்னன்னு தெரியும்னா அதை நீங்க புசிக்க வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும், அதை கேட்க வேண்டும். அப்போதான் வேதத்துடைய அருமை என்பது தெரியும், வசனத்துடைய அர்த்தம் என்பது என்னன்னு தெரியும். அது வரைக்கும் அர்த்தம் தெரியாத போய்விடும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாசிக்கிறோமே, அது கண்மூடித்தனமாக வாசிக்கின்ற ஒரு கடமை. கடமை அல்ல இது, இது கடமை அல்ல, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. பைபிள் கடமைக்கு வாசிக்க கூடாது. 10 கட்டளை கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? சும்மா வாசிக்கிறது கொடுத்தாரா? இல்ல, பின்பற்றுவதற்காக. என்னை இன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், தாய் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக. இல்லையா? இதான் எதுக்கு கொடுத்தாரு? பிறனுடைய இச்சையாதிருப்பாக. இந்த கட்டளை எதுக்கு கொடுத்தாரு? வாசிப்பதற்கு கொடுத்தாரா 10 கட்டளைகளை? இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்தாரு. பரிசுத்த வேதத்தை கொடுத்திருப்பது வாசிப்பதற்காக, கேட்பதற்காக அல்ல, பின்பற்றுவதற்காக. அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, முதலாவது இந்த தீர்க்க வசனங்களை வாசிப்பவன், இரண்டாவதாக கேட்டவர்கள். அடுத்த வாசிங்க. இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள். 3 காரியம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முதலாவதாக யாரு? வாசிப்பவர்கள். இரண்டாவதாக கேட்பவர்கள். மூன்றாவதாக யாரு? கை கொள்றவர்கள். 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வாசிக்கிறோம், கேட்கிறோம், கை கொள்றது இல்லை. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ வாசிச்சாலும் கேட்டாலும் மட்டும் போதாது, நீ கை கொள்ள வேண்டும். வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் உன்னை போல் பிறரை நேசி என்றால் உன்னை போல் பிறரை நேசிக்கணும். அது வாசிக்கிறதுக்கு அல்ல, செயல்படுத்துறதுக்காக. போ என்றால் போக வேண்டும். அப்படிதானே? அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். ஆண்டவர் சொகுசா வாழ்றதுக்கு என்னைக்குமே அழைக்கல. அப்படி நினைச்சாங்கன்னா இயேசு சொகுசாவே வாழ்ந்திருக்கலாமே. வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாதா? இயேசு நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்திலிருந்து இந்து தேசம் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நீ வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருந்துச்சு. இயேசு அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல இருந்து இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டிருக்கும் முடியும். ஆனா அதை செய்யல. ஏன் தெரியுமா? நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. பரலோகம் என்பது கிறிஸ்துக்காக மட்டுமல்ல, பரலோகம் என்பது அனைவருக்குமாக. யார் வாசித்தார்களோ, யார் கேட்டார்களோ, யார் உட்கொண்டார்களோ அவர்களுக்காக தான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தை. இன்னைக்கு பரலோகத்தின் செய்தி குறைந்து விட்டது, அற்புதங்களின் செய்திகள் பெருகிவிட்டது. கட்டுக்கதைகளுக்கு தலை சாக்கும் என்று பேதுரு சொன்னதை போல கட்டுக்கதைகளுக்கு தலை சாய்க்கும் காலம் பெருகிவிட்டது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை போய்விட்டது. அழகான ஒரு பாடல் உண்டுல, இயேசுவில் இருந்த சிந்தை இன்னிலும் இருக்கட்டுமே, உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம்
செய்திடலாம். சுயத்தை சாகடிச்சால் சுகமாய் வாழ்ந்திடலாம் பரலோகத்தில். பேப்புகள் எல்லாமே அவருக்கு தான், நமக்கு கிடையாது. எவ்வளவு அருமையான அந்த வரிகள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 52 செய்தி, குறைந்தபட்சம் ஒரு கிறிஸ்தவன் 52 செய்தி கேட்கிறான். எப்படின்னு தெரியுமா? 52 வாரங்கள் என்றால் 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. ஒழுங்கா ஒரு சபைக்கு ஒருத்தன் வருவானா 52 செய்திகளை கேட்கிறான். கேட்ட செய்தி என்ன செஞ்சோம்? கேட்டோம், வாசித்தோம், கேட்டோம். அடுத்தவன் சொல்லப்பட்டிருக்கு அவைகளை கை கொள்றவன். கை கொள்றவன் என்ன? கேட்ட செய்தியை பிறருக்கு சொல்வது. இயேசு ஜீவித்திருக்கிறார் என்ற செய்தியை பிறருக்கு சொல்வது. இயேசு அற்புதங்கள் செய்தார் என்ற செய்தியை பிறருக்கு சொல்வது. பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமான கேட்ட செய்தியை பிறருக்கு சொல்வது, கை கொள்வது. இன்னைக்கு எத்தனை நம்ம அதை செஞ்சிருக்கோம்? கேட்கிறவர்களாக வாசிப்பவர்களாக இருக்கிறோம், கை கொள்வர்களாக இல்லை. அதனால் என்ன பிரயோஜனம்? ஆண்டோட கணக்கு ஒப்பிக்க முடியாது. நான் 52 வாரம் சர்ச்சுக்கு போனேன், 30 வருஷம் போனேன், 50 வருஷம் போனேன், கணக்கு ஒப்பிக்க முடியாது. ஆண்டர் கேட்பாரு, சரி 30 வருஷம் நீ என்ன செஞ்ச? 40 வருஷம் சர்ச்சுக்கு வந்த என்ன செஞ்ச? 50 வருஷம் சர்ச்சுக்கு வந்த என்ன செஞ்ச? ஒரு ஆத்மாயாவது ரட்சிப்பில வழி நடத்தினியா? ஒரு ஆத்மாயாவது தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் சொல்ல. ஒரு ஆத்மா வந்தாரே, ஆத்மா அறுவடை செய்ய வேண்டிய கடமை ஒரு திருச்சி வேண்டிய கடமையாக இருந்தால் அது அனைவருமே, அதை பவுல் அழகா சொல்றார், சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை, அது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஏன் தெரியுமா? பவுலுக்கு மட்டும் பரலோக ராஜ்யம் கிடையாது, அனைவருக்குமே. பரலோகத்தை ருசி பார்க்கணும்னால் சுவிசேஷம் செய்துதான் ஆக வேண்டும். அதை செய்யாம யாரும் போக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் மசாலா தோசைல மசாலா போட்ட மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க செய்யாட்டாலும் பரவாயில்ல, காணிக்க மட்டும் கொடுத்தா மாதிரி போயிடலான்னு. அப்படி யாருக்கு ஆண்டவர் ஒப்பந்தம் கொடுக்கல? காணிக்க மட்டும் கொடுத்தா மட்டும் பரலோகத்துக்கு ஒப்பந்தம் யாருக்கா கொடுத்துருக்காரு? என்ன இல்ல. ஆனா அழகா சொன்ன, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக, என்னை இன்றி ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரான். அதுதான் ஒப்பந்தம். என்னை இன்றி ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரான். அப்படின்னா பரலோகத்தில் என்னால ஒருத்தனை வர முடியாது. இன்னைக்கு நிறைய பரலோகத்துக்கு ஷார்ட் கட் தேடிட்டு இருக்கோம். பரலோகத்துக்கு போறது எப்படி ஷார்ட் கட் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டே இருக்கோம். பரலோகத்துக்கு ஒரே ஷார்ட் கட் கிடையாது, ஒரே ஒரு வழிதான். அது இயேசு ஒண்ணுதான். இயேசு விரும்பினதை செய்தாலும் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அல்ல மற்றவர்கள் பிதாவின் சொன்னாலும் தேவனுடைய உங்களை நான் அறியேன். கடைசியில் ஒரு கூட்டம் வரும், உங்களுடைய நாமத்தில் அற்புதங்களை செஞ்சோம், உங்களுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லணும், உங்களுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டு சொல்லுவார், உங்களை நான் அறியேன். தீர்க்க தரிசனம் முக்கியம் கிடையாது, அற்புதங்கள் முக்கியம் கிடையாது, பிசாசை துரத்துறது முக்கியம் கிடையாது. இயேசுதான் முக்கியமானது. இயேசுக்காக ஊழியம் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அந்த வசனம் தெளிவா சொல்லுங்க. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? வாசிங்க. இந்த தீர்க்க வசனத்தை வாசிப்பவனோ கேட்பவனோ எழுதி இருக்கிறவை, நல்ல கவனி, எழுதி இருக்கிறவை, அந்த வார்த்தை நல்ல கவனி, எழுதி இருக்கிறவைகளை கை கொள்றவனோ பாக்கியவான்கள். எவ்வளவு பெரிய சத்தியம் இல்ல அந்த ஒரு வசனத்துல. அதை கை கொள்ளுறவர்கள் பாக்கியவான்கள். அவங்கதான் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான் யார் தெரியுமா? அவங்க தான் பரலோகத்துல போவாங்க. மற்றவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை தான், போக முடியாது, போகவே முடியாது. கிறிஸ்துவத்தின் நிலைமை மாற வேண்டும், கிறிஸ்துவோடைய சிந்தைகள் மாற வேண்டும். ஏதோ கூட்டத்தில் போய் 1 hour இருந்தேன், 2 hour இருந்தேன், 3 hour இருந்தேன், 4 hour இருந்தேன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால என்ன பிரயோஜனம் வந்து போச்சு? ஒரு மரம் மட்டும் காய்க்குது, கனிகள் இல்லாமல் மரம் மட்டும் வளர்ந்தல பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்க. ஒரு மாங்காய் விதை போட்டீங்க, மாங்காய ஏதோ ஒரு விதை போட்டீங்க, ஏதோ ஒரு கனி வகை போட்டீங்க, அந்த மரம் வளர்ந்துச்சு. மரம் வளர்ந்து அது கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கனி கொடுக்கல. அந்த மரத்தினால ஏதாவது யூசேஜ் இருக்கா? ஒரு யூசேஜ் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதை வெட்டிடுவீங்க. அதை வேதம் சொல்லணும், நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீ கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீ கனி கொடுக்கலைன்னா வெட்டப்படுன்றதுல நியாய தீர்ப்பது, அங்கே ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நாள் அது வெட்டப்படும். அந்த வெட்டப்பட்ட மனிதனுடைய நிலைமை எங்க போடும்? அந்த மரம் எங்க போடப்படும்? அக்கினியிலே போடப்படும். ஒரு மனிதன் கனி இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை நரகத்துக்கு நேராக போய்விடும். அதான் வசனத்தினுடைய அர்த்தம். இதை யார் சொல்றா? யோவான்ஸ்தானன் சொல்றான். யோவான்ஸ்தானன் தீர்க்கதரிசி இல்லை, அவனை காட்டு தீர்க்கதரிசி யார் சாட்சி கொடுக்கிறா? இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறாரு. அந்த யோவான்ஸ்தானுடைய ஆகாரம் என்னவாக இருந்தது? வெட்டுக்கிளியும் ஆட்டுத்தேனுமாக இருந்தது. அவன் உடுத்தின உடையினா இருந்தது ஒட்டக மயிலால் தெரிந்த உடையா இருந்துச்சு. அவன் தீர்க்கதரிசி.
இன்னைக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசனை யாராவது மதிப்போமா? ஒரு தீர்க்கதரிசனா நம்மளே ஒரு அமைப்பு வச்சுக்கோம். ஒரு தீர்க்கதரிசனா இப்படிதான் இருக்கணும் இல்லையா? நம்மளே ஒரு அது விக்கிரக ஆராதனை மாதிரி என்ன ஆகி போச்சு. ஒரு தீர்க்கதரிசனா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு பெரிய ஸ்டேஜ்ல அவர் இருக்கணும், அவர் சொல்றதெல்லாம் நடக்கணும் இல்லையா? விக்கிர ஆராதனை தான் இன்னைக்கு. அது என்னைக்கு வேற தேவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இன்னைக்கு ஊழியர்கள்ல விக்கிரமாக நம்ம மாத்திட்டோம், அவர்களை தேவர்களாக இப்ப மாத்திட்டோம். பைபிள் சொல்றதை காட்டிலும் ஊழியக்காரங்க சொல்றதா இப்ப பொன்னான வார்த்தைகளாக மாறிவிட்டது. இவர் என்ன தீர்க்கதரிசனம் மாத்த சொல்ற போறாரோ, அவர் என்ன சொல்ற போறாரோ என்ன சர்ச் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவரை பத்தி சர்ச் பண்றதே இல்லையே இல்லையா? நம்ம எதை குறித்து தேட வேண்டுமோ அதை குறித்து தேடல, தேடாத தேவையில்லாத விஷயத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் என்னுடைய ராஜ்யத்துடைய சுவிசேஷம் இன்றைக்கும் சென்று சேராமல் இருந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் நாம தான். நம்ம செய்யலையே. நம்ம செஞ்ச சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குமே, நம்ம போயிருந்த இன்னும் சில ஜனங்கள் தொடப்பட்டிருப்பாங்களே, இயேசு குறித்து அறிந்து கொண்டிருப்பாங்களே இல்லையா? இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் இத. யார் பாக்கியவான்? கை கொண்டவர்கள் பாக்கியவான். அந்த வசனத்தை திரும்ப ஒரு கூட வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3 வசனம். வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் நல்ல கவனிங்க, பாக்கியவான்கள். அடுத்த நேரம் சொல்லப்பட்டிருக்க வசனம், காலம் சமீபமாய் இருக்கிறது. காலத்தின் அருமையை நீ அறியாவிட்டால், உணராவிட்டால் நீ கண்ணீர் விடுவாயே. நியாயத்திற்கு நாள்ல கண்ணீரிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, அழுது புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் நாளைக்கு அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். இந்த மதுரை பட்டணத்துக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு முடிவெடுங்க. நான் என்ன செய்ய போறேன் இந்த மதுரை பட்டணத்துக்காக? நான் என்ன மாதிரி வட மாநிலத்துக்கெல்லாம் ஓடுங்கன்னெல்லாம் சொல்ல வரல. நீங்க இருக்கும் பகுதியில் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரு. அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் வழி நடத்துகிற தேவன். நம்ம போகும்போதுதான் வாசல்கள் திறக்கும், நம்ம போலனா வாசல்கள் திறக்காது. இவ்வளவு சொல்றேனே, அந்த இயேசு எப்படி ஊழியங்கள் செஞ்சார்? அவர் நினைச்சிருந்தாருன்னா அழகா இது மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி அழகா ஒரு சேரை போட்டு உட்கார் ராஜா மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்கலாம்ல. யூதருடைய ராஜா அவர், யூதருடைய ராஜா அவர், ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம்ல. ஆனா அவர் ராஜா மாதிரி வாழல. சாதாரண ஒரு மனிதனை போலதான் வாழ்ந்தார். சாதாரண ஒரு மனிதனை போலதான் ஊழியங்கள் செய்தார். அவர் செய்த ஊழியர்கள் மூலமாக அவர் பேர் புகழ் பரவின போதிலும் தாழ்மையா இருந்தார். அதன் வேற சொல்ற, தாழ்மையுள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவருக்கோ எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு ஊழியத்தை வைத்து பெருமையாக மாறிவிட்டது. தாழ்மை ஊழியத்தை பார்க்க முடியவில்லை. அவர் எந்த அளவுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தாரோ அந்த அளவுக்கு தாழ்மையான ஊழியங்களை செய்தார் என்றுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவர் ஒரு நபருக்கும் ஊழியம் செய்கிறாரு, 5000 பேருக்கு மேலான ஊழியம் அவர்களுக்கும் ஊழியம் செய்கிறாரு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஊழியம் செய்தா அவங்க பாவப்பட்ட ஊழியக்காரங்க, லட்சங்களுக்கு ஊழியம் செய்தானா அவங்க போதகர் இல்ல ஊழியக்காரன் நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பெரிய கூட்டத்தில் பிரசங்கிக்கிறவருக்கு நம்முடைய வீடுகளை திறந்து கொடுக்கிறோம். ஒருவருக்கு பிரசங்கிக்கிறவனுக்கு நம்முடைய வீடுகள் இன்னைக்கு திறந்து கொடுப்பது இல்லை. ஏன்? உலகத்தை பார்த்து இன்னைக்கு ஊழியம் செய்யறார், உலகத்தை பார்த்து, பைபிளை பார்த்து இல்லை. அப்படிதானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு ஒரு போதர்னா இல்ல ஒரு ஊழியக்காரன் நம்மளே ஒரு சட்டங்களை வச்சிருக்கோம். அவருக்கு கார் இருக்கணும், அவருக்கு பைக் இருக்கணும், பெரிய சர்ச் இருக்கணும், அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அவருக்கு பெரிய கூட்டம் கூடணும். அவருக்கு அப்படி இருந்தாதான் ஊழியக்காரங்க. அப்போ ஒரு நபருக்கு ஊழியம் செய்தவன் ஊழியக்காரன் இல்லையா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் உண்டாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலும் கூட ஆண்டவர் எங்கேயாவது கூட்டத்தை கேட்டிருக்காரா? இல்ல. ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதுன்னு கேட்ட ஆண்டவர் தான். ஒரு சகையுக்காக எரியுக்கு போன ஆண்டவர், ஒரு சகையுக்காக எவ்வளவு பேர் கூடுனாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் இயேசு போகல, சகையோட வீட்டுக்கு தான் ஆண்டவர் போயிருக்காரு, ஒரு நபருக்காக. அப்ப இன்னைக்கு எப்படிப்பட்ட ஊழியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது, எப்படிப்பட்ட சிந்தையோட நமக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாற்றங்கள் வெளியே வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர நமக்குள்ளாக மாற்றம் வர வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. முதலாவது நமக்குள்ளாக மாற்றங்கள் வர வேண்டும். நமக்குள்ளாக மாற்றங்கள் வந்தால்தான் மற்ற இடங்களில் மாற்றங்கள் பார்க்க முடியும். நமக்குள்ளாடைய மாற்றம் இல்லை என்றால் அனலும் இல்லாமல்
குளிர் ஒரு ஜனமாக நம்ம இருந்து கொண்டே இருப்போம். என்னைக்கு ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க போறோம்? தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, வசனத்தை பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள். இன்னைக்கு அப்படி தேடுவர்களாக தான் நம்ம இன்னைக்கு இருக்கணுமே தவிர உலகத்தை தேடுவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. இன்னைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? அவர் என்ன டாட்டா பென்ஸ்லேயே வருவார், டாட்டாலே பென்ஸ்லேயும் அதான் வருவார். அன்னைக்கு நல்லா சொல்வீங்க, இயேசு வாழ்ந்த காலத்துல எல்லாம் கார் கிடையாது, அதனால கார்லாம். இயேசு வாழ்ந்த காலத்துல ரதங்கள் இருந்தன, ராஜாக்கள் போயிட்ட ரதங்கள் இருந்தன. அந்த ரதத்தை யூஸ் பண்ணாரா? இல்லை, கழுதையை தான் யூஸ் பண்ணாரு. கேவலமாக இன்றைக்கு உலகத்தில் நம்ம கேவலமாக பேசுகிற அந்த கழுதையை தான் யூதோடைய ராஜா எப்படி வந்தார்? அந்த கழுதையில பகுதி வந்தார், அப்படிதானே? அதனால தான் ஓசானான்ற ஒரு பாட்டை நம்ம பாடிட்டு இருக்கிறோம்.